ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. அனைவருக்கும் வணக்கம். கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறப்ப எப்படி ஜாதகத்தை எடுக்கிறது, இதில் அந்த தோஷம் இருக்குங்கிறாங்க, இந்த தோஷம் இருக்குங்கிறாங்கங்கிற மாதிரியான இது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கிற வரைக்கும் செவ்வாய் தோஷம், ஜர்ப்பதோஷம், தாரதோஷம், புத்திரதோஷம், கலஸ்தர தோஷம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஜாதகத்தை கையில் எடுத்தது நம்மளை ஜோசியராகவே மாற்றிடுவாங்க எல்லாம் சேர்ந்து, அல்லது நம்மளே ஜோசியராக மாறிடுவோம். ஸோ இப்படி ஏதோ ஒன்று நடக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தை செலக்ட் பண்ணல எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இங்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்துக்கு 1990 டிசம்பர் 4ஆம் தேதி 1:47 AM காலையில் நேரத்தில் பிறந்தது திண்டுக்கல்னு வச்சுங்களேன், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போது இந்த ஜாதகத்துக்கு இப்போ வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 நடக்குது. எக்ஸாக்டாகவே 35 தான் நடக்குது, கிட்டத்தட்டவெல்லாம் இல்லை, அப்ராக்சிமேஷன் கிடையாது. இன்னும் திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 7க்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று நிற்கிறார். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி, கன்னியா லக்னம் இல்லையா, உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி குரு உச்சமானா ஆட்சியானா அது தாரதோஷம். குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டார். அப்போ குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போய் நிற்கிறதுங்கிறது குடும்பம் உருப்படியாக அமையாது அப்படிங்கிறத காமிக்குது. ரெண்டாவது, 7ஆம் இடத்ததிபதியோட கேது சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால தாரதோஷம் கோர்ட் வரைக்கும் கூட போயிடலாம். அது இல்லாமல் சுக்கிரன் செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இது மாதிரியான காரணங்கள் திருமணம் லேட் ஆகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரி, அப்போ இந்த ஜாதகத்தின்படி இந்த ஜாதகருக்கு 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இல்லை தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பார்க்கல இந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு விட்டுறது தான் காரணம். இப்போ பாருங்க, இவர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்திருக்கிறார். இந்த ராகு 14 வருஷம் தசை நடத்தி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குரு தசை நடக்குது. குரு 28 வயசில் 30 வயசு 5 மாதம் 2021 மே மாதம் முடிஞ்சிருது. இப்போ பாருங்க, சனி தசை ஸ்டார்ட் பண்ணி சனியில் புதன் புத்தி போயிட்டுருக்கு. இப்போது லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான குரு பாதகாதிபதி, அவர் உச்சம் பெற்ற நிலையில் நின்னா 2 தாரம் அமையும். அப்படின்னா இந்த குரு தசை நடந்தால் தான் அமையும். குரு தசை ஆல்ரெடி முடிஞ்சு, இனி குரு தசை வரப்போகிறதில்ல. அப்போ 2 திருமணம் வராது. இவருக்கு தாரதோஷம் இந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ 11ஆம் பாவத்தில் உபயகலஸ்தர ஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்காரு அப்படின்னாக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா. அப்போ 11ல் உச்சம் பெற்ற குரு பாதிப்பை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. காரணம், குரு தசை முடிஞ்சு வச்சு. இட் ஓன்ட் பி ரிட்டர்ன் பேக், திருப்பி இது வராது. அடுத்தபடியாக குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் பாவாதிபதி, அவர் போய் 3ல் மறையலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும். இப்போ சுக்கிர தசை நடந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். சுக்கிர தசை இவருக்கு எப்போ வருது? 74 வயசில் வருது. அதுக்கப்புறம் குடும்பத்தை பாதிச்சா என்ன, பாதிக்காட்டி என்ன, போங்கடான்ட்டு போயிடலாம். சரியா? ஸோ அந்த வகையில் சுக்கிரன் 3ல் மறைஞ்சிருக்கிறதும் பிரச்சனை இல்லை, குரு உச்சமாய் நிற்கிறதுங்கிறதும் பிரச்சனை இல்லை. அப்போது இவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை போயிட்டுருக்கு. சனி 5க்கு அதிபதி, 6க்கு அதிபதி, கேந்திரத்தில் லக்னாதிபதியோடு உட்காந்துருக்கார். அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. அப்போது இந்த சனி தசை இந்த ஜாதகனுக்கு நல்ல யோக தசையாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான அம்சம். சனி சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார். அப்போ 12க்கு அதிபதி சூரியன், அவர் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறனால 12ஆம் இடம் வெளிநாடு, சுக்கிரன் குடும்பத்தோட மொத்தமாக வெளிநாடு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த சனி தசையில் இந்த ஜாதகருக்கு வந்துடும். இதில் என்னன்னா, நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர், நல்லா படித்தவர், வசதியான வீட்டில் இருந்து தான் வர்றாரு. ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்ததுமே, ஜாதகத்தை கையில் கொடுத்து அவங்க பொருத்தம் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரர்கள்லாம் நல்லா தையாக பேசுகிறாங்க. ஆனால் பொருத்தம்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற தினுசே மாறி போயிடுது அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் அவர் பேசுகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு எந்த ரீசனும் கிடையாது, தாரதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. இதில் நிறைய பேர் ஜோசியர்கிட்ட கொடுக்காம அவங்களாவே சுயமாகவே முடிவெல்லாம் கூட பண்ணிடுவாங்க. ரைட்டு, இந்த ஜாதகத்துக்கு 2 தாரம் எப்படி அமையத்தேன் போகுது, அதில் ஒன்றா போய் நம்ம உள்ளே ஏன் சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஜாதகம் மிக அருமையான ஜாதகம். இது மாதிரியான நல்ல ஜாதகங்கள், பல ஜாதகங்களை கல்யாணத்துக்கு நம்ம வேண்டான்னு சொல்லி தவிர்த்தர்றோம். அப்போ பல நல்ல வாய்ப்புகள் நமக்கும் தட்டி போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாமல் ஏகப்பட்ட கால விரயம்,
நிறைய வயசாயிருது. இந்த இவருக்கே பாருங்க 35 வயசாயிருச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஸோ அந்த வகையில் ஜாதகத்தை பொருத்தத்துக்கு பார்க்கல, ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணோம்னா குடும்பத்தில் மன வாழ்க்கை அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.